Happy morning students. நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் 14th சாப்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது முடிச்சிட்டோம். ஓகேயா, அதாவது 14th சாப்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து மீனிங்ஸ் அண்டு டெஃபினேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது என்னென்ன டைப்ஸ், சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட், இது மூணும் பார்த்தோம். அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. அதோட இந்த லெசன் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேயா, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 15th சாப்டர். ஓகேயா, அதாவது 15th சாப்டர் இன்சூரன்ஸ், அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேர்ன் த கான்செப்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது இந்த இன்சூரன்ஸினுடைய கான்செப்ட், பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸினுடைய கோட்பாடுகள் மற்றும் அதனுடைய மீனிங்ஸு மற்றும் அதனுடைய டைப்ஸு. ஓகேயா, அதனுடைய வகைகள், அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நவ் வேரியஸ் ரிஸ்க் இன் பிஸ்னஸ், வேரியஸ் ரிஸ்க், அதாவது என்னென்ன விதமான பிஸ்னஸில் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் த்ரோ IRDA, லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் த்ரோ IRDA, அதாவது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை அந்த ஆணையம் இருக்கு இல்லையா, அதன் மூலம் அந்த சட்ட மறுப்பு அதை பற்றியெல்லாம் இதில் தெரிஞ்சுக்குவோம். ஓகேயா, அதாவது லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி, அதாவது IRDAயோடைய லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி நாம் இந்த லெசனில் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், இன்சூரன்ஸ் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஓகேயா, இன்ட்ரோடக்ஷன், அதாவது இன்சூரன்ஸினுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். அன்சர்டனிட்டி இஸ் இன்ஹரண்ட் இன் ஹியூமன் லைஃப், அதாவது அன்சர்டனிட்டி இஸ் இன்ஹரண்ட் இன் ஹியூமன் லைஃப் அப்படின்னா மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையற்றது, அதான் அந்த மீனிங். அன்சர்டனிட்டி இஸ் இன்ஹரண்ட் இன் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கை என்பது நிலையற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதுனா இன்சூரன்ஸுன்னு வரையில் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். எவ்வரி பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்போஸ்டு டு different types of risk such as fire, theft, accident, etc. Some of the risk can be transferred to specialized institutions known as insurance companies. Insurance substitute this uncertainty by providing financial compensations. Insurance is nothing but socializations of the risk. Insurance companies indemnify the loss of the insured. எல்லா தொழிலையுமே என்ன இருக்கும், ரிஸ்க் இருக்கும். அதாவது இப்போ ஒவ்வொரு தொழிலையுமே சப்போஸ் தொழில் நடக்கிறப்ப அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது ஃபயர் ஆகலாம், இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கடைகள்லாம், அந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி மார்ட் இது மாதிரிலாம் அங்கேருந்து திருடப்படலாம், பொருட்கள் திருடப்படலாம், இல்லது ஏதாவது திடீர்னு விபத்துக்கள் ஏற்படலாம். இது போன்ற பல்வேறு வகையான ரிஸ்க் இருக்குது, இடர்கள் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுது. அவற்றில் சில ரிஸ்க்கை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், அந்த சில ரிஸ்க்கை மட்டும் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, இன்சூரன்ஸுடைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதற்கென அந்த தோற்றுவிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களுக்கு அந்த எந்தெந்த பொருள் என்னென்ன மாதிரி அப்படி அந்த ப்ரொசீஜர்ஸ் படி அதற்குன்னு தோற்றுவிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்ய இயலும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இழப்பீடுகளை வழங்குவதன் மூலம் நம்மளுடைய அந்த தொழிலில் அந்த உறுதியற்ற தன்மை மாற்றுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கோம், காரை வாங்கி அதை ஓட்டிகிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில் அதை இன்சூரன்ஸ் பண்ணிச்சுன்னா திடீர்னு ஏதோ ஒரு ஃபயரோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஆகி காருக்கு டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் நம்ம காரை என்ன செஞ்சிடலாம், ரிப்பேரை சரி பண்ணிடலாம். ஓகே, அதுதான் அது மாதிரி வந்து நமக்கு அந்த இழப்பீடுகளை என்ன செய்ய முடியும், தவிர்க்க அந்த உறுதியற்ற அந்த தன்மை மாற்றப்படும். அதாவது இழப்பீடுகள் வழங்குவதன் மூலம் அந்த இது வந்து என்ன செய்யும், அந்த இழப்பீடுகள் இந்த இன்சூரன்ஸால் அது வந்து மாற்றுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ரிஸ்க் வந்து சமூகமயமாக்குதலே வந்து இன்சூரன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடர்களை வந்து சமூகமயமாக்குதலே இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, மேலும் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இந்த பெறுநரினுடைய இழப்பினை குறைக்கிறது. அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்யணும்னா, யார் ஒருத்தர் ஏதோ ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, அவர் கடை ஃபயர் ஆயிடுச்சுன்னா அவர் இன்சூரன்ஸ் கரெக்டாக கட்டியிருந்தாருன்னா அந்த கடையினுடைய பாதிப்பை வந்து கிளைம் பண்ணி அவர் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். அப்போ அவருடைய அந்த பாதிப்பு இழப்பு என்பது என்ன இழப்பீடை குறைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இந்த மீனிங் அண்டு டெஃபினேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸுடைய மீனிங்கும் அண்டு டெஃபினேஷனும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மீனிங்ஸ். ஓகே, அந்த இன்சூரன்ஸோட மீனிங்ஸ் என்னன்னு பார்ப்போம். த இன்சூரன்ஸ் இஸ் எ கான்ட்ராக்ட் பிட்வீன் த இன்சூரர் அண்ட் த இன்சூர்டு under which the insurer undertakes to compensate the insured for the loss arising from the risk insured against. In considerations, the insured agrees to pay premium regularly. The persons whose risk insured is called the insured on assured. The persons who agrees to compensate the loss arising from the risk is called the insurer or assurer. Okay. இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் தருவார் இல்லையா, இன்சூரன்ஸ் தர்றார் இல்லையா, அவருக்கும் அந்த இன்சூரன்ஸை பெறுபவர் இல்லையா அவர்களுக்கு இடையேயான ஒரு அக்ரிமெண்ட் போடணும். ஓகே, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் பெறுநருக்கும் ஒரு அந்த அந்த இன்சூரன்ஸ் தருணர் இவங்க குறிப்பிட்ட அவங்களுக்குள்ள உள்ள இடர்பாட்டால் ஏற்படும் அந்த லாஸ் இருக்குல்லையா, இழப்பினை ஈடு செய்வதற்காக ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு தான் இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது இன்சூரன்ஸ் இது பெறுபவர் இன்சூரன்ஸ் தர்றார் இல்லையா, அவர்கிட்ட குறிப்பிட்ட அந்த என்ன மாதிரியான இடர்பாடு ஏற்பட்டுச்சோ அந்த இடர்பாட்டால் ஏற்படும் இழப்பினை ஈடு செய்வதற்காக அளிக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு பேர், இன்சூரன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேயா, மேலும் அதற்கு மறுபயனாக இன்சூரன்ஸ் பெறுநர் வந்து என்ன செய்யணும்னா, அந்த கால முறைப்படி அவருடைய பிரீமியத்தை கட்டணும். நல்லா தெரிஞ்சுங்க, இன்சூரன்ஸ் பெறார் இல்லையா, அதுக்காக அவர் என்ன செய்யணும்னா, அவர் அந்த இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு கட்ட ஆரம்பிக்கையிலே அவர் கரெக்டாக அந்த டைம் அந்த கால முறைப்படி மந்த்லி கட்டணும்னா அந்த மந்த்லி உள்ள இல்லை 3 மந்த்ஸ் கொடுக்க அந்த 3 மந்த்ஸ் கொடுக்க அவருடைய பிரீமியத்தை செலுத்த ஒப்புக்கொள்ளணும். ஓகே, எவர் ஒருவருடைய ரிஸ்க் இடர்பாடுகள் இன்சூரன்ஸ் செய்யப்படுகிறதோ அவர் வந்து அந்த இன்சூரன்ஸ் பெறுநர் அல்லது அந்த காப்பீட்டுக்குரிய பெறக்கூடியவர் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யார் கரெக்டாக இன்சூரன்ஸ்லாம் அந்த ப்ரீமியம் ஒழுங்காக கட்டிக்கிட்டு வராங்களோ அவருக்குன்னு அந்த எதுக்காக கட்டினாரோ அதில் அவருக்கு ரிஸ்க் ஏற்படும் பொழுது அந்த ரிஸ்கில் இருந்து அவர் வந்து அந்த பெறுநர் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த இழப்பீட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அதுபோல் எவர் ஒருவர் இந்த ரிஸ்க் ஏற்பட்டால் அதனால் எழும் இழப்பை ஈடு செய்வதாக ஒப்புக்கொள்கிறார் இல்லையா, அவர் வந்து இன்சூரன்ஸ் தருபவர் இல்லையா, ஒப்புக்கொள்கிறாரோ அவர் வந்து இன்சூரன்ஸ் தருபவர் அல்லது அந்த காப்பீட்டு உறுதி தருபவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவர் வந்து நாம் தருவதாக அவர் என்ன செய்யணும், இது அக்ரி பண்ணணும். அவர் வந்து இந்த ஒழுங்கா ப்ரீமியெல்லாம் கட்டையில் உங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பிற்கு ஈடாக நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தருகிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்யணும், அக்ரி பண்ணணும். ஓகே, அதான் அவரை தான் என்னன்னு சொல்கிறோம், காப்பீட்டு உறுதி தருணர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் இன்சூரன்ஸ் வந்து தருபவர், இன்சூரன்ஸை கொடுப்பவர். ஓகேயா, இதான் வந்து இன்சூரன்ஸினுடைய மீனிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸுடைய டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் ஆஃப் insurance. Okay, insurance is a plan by themselves which large number of people associate and transfer to the shoulders of all risk that attacks to individuals according to ஜான் மெர்ஜ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஜான் மெர்ஜ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்சூரன்ஸுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது தனி ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அதை வந்து பலர் ஒன்றிணைந்து தங்களது தோள்களில் அதை வந்து பகிர்ந்து கொள்ளும் ஒரு பிளான் தான் இது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஜான் மெர்ஜ் என்பவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய டெஃபினேஷன் படி ஒரு தனிப்பட்ட மனிதன் ஏற்படக்கூடிய இடர் இருக்குல்லையா, அந்த இடரை பலர் ஒன்றிணைந்து தங்களது தோள்களில் பகிர்ந்து கொள்ளும் ஒரு திட்டமாகத்தான் இன்சூரன்ஸ் திட்டமே வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதான் வந்து ஜான் மெர்ஜ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்சூரன்ஸினுடைய கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா, இன்சூரன்ஸ் கான்செப்ட் வாஸ் ஸ்டார்டட் டு டிஸ்ட்ரிபியூட் ரிஸ்க் அமங் குரூப் ஆஃப் பீப்புள். கோஆப்ரேஷன்ஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபிள்ஸ் பிஹைண்ட் எவ்வரி இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட். த ஃபாலோவிங் ஆர் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். அதாவது வந்து
இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது அந்த ரிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ரிஸ்க்கை பலர் வந்து பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக அந்த இன்சூரன்ஸ் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது பலரால் பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக அதை பகிர்ந்து கொள்ளப்படுவதற்காக அந்த இன்சூரன்ஸ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இன்சூரன்ஸுடைய அந்த ஒப்பந்தமும் வந்து அந்த கான்ட்ராக்டும் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு தத்துவம், கோஆப்ரேஷன்ஸ், ஓகே, அதான் அந்த கோஆப்ரேஷன்ஸ் தத்துவத்தின்படி தான், அந்த கோஆப்ரேஷன் தத்துவத்தின் அடிப்படையில் உருவாகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கோஆப்ரேஷன்ஸ் அடிப்படையில் உருவாகிறது என்னென்ன அப்படிங்கிற அந்த பின்னாடி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மாதிரி உள்ள அந்த இன்சூரன்ஸுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா? மோஸ்ட் குட் ஃபெய்த், அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்க நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல்ஸ் போத் இன்சூரர் அண்ட் இன்சூர்டு ஷுட் என்டர் இன்டு கான்ட்ராக்ட் in good faith. Insured should provide all the informations that impact the subject matter. Insurer should provide all the dealings regarding insurance contract. Both the insurer and the insured should display good faith toward each other in ரெக்கார்டட் டு த கான்ட்ராக்ட். அதாவது மிக்க நம்பிக்கை உள்ளது, அதாவது சொல்லப்படுது இந்த பிரின்சிபல்ஸ், இந்த கோட்பாட்டின்படி இந்த கோட்பாட்டின்படி பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் தருணர் இருக்கார் இல்லையா, யார் ஒருத்தர் இன்சூரன்ஸ் கொடுக்குறார் இல்லையா, அந்த கொடுப்பவர் மற்றும் அந்த இன்சூரன்ஸை பெறுபவர் இருக்கார் இல்லையா, இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை, அதாவது தான் சொல்லப்படுகிறது அட்மோஸ்ட் குட் ஃபெய்த்து, ஒரு மிக்க நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த அக்ரிமெண்ட்டே அந்த அக்ரிமெண்ட்டில் ஈடுபடுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு அதிகமான மிக்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த இன்சூரன்ஸ் பெறுபவர் இருக்கார் இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் பெறுபவர் வந்து என்னத்துக்காக என்ன கருப்பொருள் பற்றி அனைத்து உண்மைகளையும் அந்த இன்சூரன்ஸ் பெறுநர் வந்து தன்னை பற்றி அனைத்து உண்மைகளையும் அந்த இன்சூரன்ஸ் தருணர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட தெரிவுபடுத்த வேண்டும். ஓகே, நம்ம தன்னுடைய ஹெல்த்தை பற்றி முதற்கொண்டு எல்லாத்தையும் ஹெல்த்தில் என்னென்ன அந்த ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அப்போ இன்சூரன்ஸ் அந்த தருணர் வந்து அந்த இன்சூரன்ஸ் அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் அந்த இது ஃபார்ம் அது குறித்த அனைத்து தகவல்களையும் அந்த இன்சூரன்ஸ் பெறுபவர் இருக்கார் இல்லையா அந்த பெறுபவரிடமிருந்து பெறுபவருக்கு அவர் தெரிவித்து விட வேண்டும். அவர் இந்த டீட்டெயில் இன்சூரன்ஸ் பற்றி அனைத்து டீட்டெயிலையும் அந்த இன்சூரன்ஸ் பெறுபவருக்கு கொடுக்கணும். இன்சூரன்ஸ் பெறுபவர் வந்து தன்னுடைய அனைத்து விதமான டீட்டெயில்ஸையும் அவர் வந்து இன்சூரன்ஸ் தருணருக்கு கொடுக்க வேண்டும். ஓகேயா? இந்த இன்சூரன்ஸ் பெறுபவர், இன்சூரன்ஸ் தருபவர், இந்த இருவருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அது தொடர்பாக ஒரு நல்ல நம்பிக்கை, அதாவது நல்ல நம்பிக்கை, அதான் மோஸ்ட் குட் ஃபெய்த், நல்ல நம்பிக்கை அவங்களுக்குள்ளே வந்து இருக்கணும். ஓகே, அந்த நல்ல நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? என்னுடைய எக்ஸாம்பிள்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.